ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போயே ஃபஸ்ட்லேருந்தே வாட்ச் பண்ணாத போயிடலாம். ஏன்னா நடுவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய தகவலை மிஸ் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு வீடியோ தவறாக போய் சேருது. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் அதை தவறாக மெசேஜாக பண்ணுறீங்க, ரிப்ளைவாக பண்ணுறீங்க. முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வரும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம சேனல் மட்டும்தான் சொல்லின்னு வந்திருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு தரப்புலேருந்து முதலமைச்சர், அடுத்தது அமைச்சர்கள் எல்லாருமே சூப்பரான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 15 முதல் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது. ரெகுலராக மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நடுவில் ஸ்டாப் ஆகின்னு வருது. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 எப்படி தடங்கள் இல்லாமல் வாங்கிறது, நடுவில் ஒரு வேளை ஸ்டாப் ஆகிருந்ததுன்னா நீங்கள் புதுசாக திரும்ப அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது சம்மந்தமாக வீடியோ போட்டுன்னு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை தவறாக எடுத்துக்கிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது பழைய வீடியோ, இது ஓல்டு நியூஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நம்ம சேனல் சிறப்பாக செயல்பட்டுன்னு வருது. உங்களுக்கு தேவையில்லாத நியூஸை பரப்பணும்னா உங்களுக்கு இது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யூடியூப் சேனல் மூலயமா நீங்கள் பார்த்ததுனால மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா தயவுசெய்து இப்போயே இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் முக்கியமாக தெரிஞ்சிங்கன்னா 4 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக அரசு தரப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மேலும் ரெகுலராக மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கும் அதிரடி அறிவிப்புலாம் வெளியே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடலாம். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,16,00,000 பயனாளிகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 டைரெக்டாக அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு ரூபாய் 1000 மாதமான 15ஆம் தேதி கிரெடிட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசனாக நிறைய பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டு வந்தீங்க. அதுக்கான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து அஃபிஷியலாக நியூஸ் மூலியமாகவே முதலமைச்சர், அமைச்சர்கள் மூலியமாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டுள்ள தகுதியுள்ள மகளிர் உரிமையாளர்களுக்கு ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம், அப்படிதான் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதற்காக அன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை தொகை அமைச்சராக கீதா ஜீவன் கூறியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ அமைச்சர் கீதா ஜீவனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற ஒரு முக்கிய காரணங்களாக பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளாக இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலயமா ஆட்சிக்கு 2 ஆண்டுகள், அதாவது 2 ஆண்டுகள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படாத இருந்தது. நிதிநிலை காரணமாக செயல்படலை அப்படின்னு சொல்லின்னு வந்திருந்தாங்க. ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் 2023 முதல் பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு முதல் தவணை நிறைய பேருக்கு அதுக்கு முன்னாடியே ஜூன் ஜூலையில் அப்ளிகேஷன் தயார் பண்ணியிருந்தாங்க. அதில் அப்ளை பண்ணவங்கள செப்டம்பர் 2023 முதல் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2023 முதல் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே மாதம் ரூபாய் 1000 கிரெடிட் ஆகிருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 தவணைகள் மாதம் ரூபாய் 1000 கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே, 1,14,00,000 பேருக்கு மேலே ரூபாய் 1000 பெற்றுன்னு வந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து அனைவரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பத்திலேருந்து நிறைய பேருக்கு வராத இருந்தது. இந்நிலையில் அதுக்கான தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் இதில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் பலரும் விண்ணப்பித்தும் பயன்பெற முடியாமல் போனது. இதனால் மகளிருக்கிடையே பார்த்தீங்கன்னா கடும் அதிருப்தியும் ஏற்பட்டிருந்தது அப்படின்றத நமக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கார்டு யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ எல்லாருக்கும் ரூபாய் 1000 வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1 கோடியே
கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் தான் விண்ணப்பிக்கவே முடிஞ்சுது. ஆனால் 1,14,00,000 பேருக்கு தான் வந்து பணம் ரூபாய் 1000 வந்து பெற்றுன்னு வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கிலே ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வந்து ரேஷன் கார்டு பெற்றவர்கள், விடுபட்டு தகுதி வாய்ந்தவர்கள், அதாவது விடுபட்டு யாரெல்லாம் வந்து தகுதியானவர்களாக வந்து இருக்கிறாங்களோ, குடும்ப தலைவர்கள் தங்கள் 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என தொடர்ந்து திமுகவினரிடம் குறை வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினோம், எங்களால் வந்து அப்ளை பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து தகுதியானவர்கள் தான், ஆனால் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ண வந்து எங்களால் முடியாமல் வந்து போயிடுச்சு. அதனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1000 ரூபாய் வந்து பெற முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாகிவிடுது. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 லட்சம் பேர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாம் வந்து பயன்படுத்தி விண்ணப்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. அதனால் யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு வாங்கினீங்களோ அவங்களாம் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கடந்த பட்ஜெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, வெளியே இருந்தாங்க. மேலும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 4ஆம் தேதி போன மாதமே, அதாவது இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்துருப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால, சில ஏற்பாடுகள் நடத்த முடியாத காரணத்தினால தமிழ்நாடு அரசு வந்து அதை செயல்படுத்தாத போயிருந்தது. இப்போ ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஜூலை 15 முதல் வந்து கிட்டத்தட்ட 10,000 இடங்களில் வந்து சிறப்பு முகாம், மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து நடத்த போகிறாங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மக்களுடன் முதல்வர் முகாம் வந்து நடைபெற்று தான் வந்துன்னு இருக்குது. நிறைய குறை தீர்ப்புகள், பட்டா வழங்குறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கீமுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த முகாமில் வந்து மக்களுடன் முதல்வர் முகாமில் ஏற்கனவே தமிழகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலயமா பயன்பெற்று வராங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து தனியாக முகாம் அமைக்காத அந்த மக்களுடன் முதல்வர் முகாமிலே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிதாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்கினவங்க எல்லாமே வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு வராத இருக்கிறவங்க வந்து நோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக வந்து ஏற்கனவே அப்ளைவே பண்ணாத விடுபட்டு இருக்கிறவங்களாம் வந்து நோட் பண்ணிக்கிங்க. மேல்முறையீடு செய்துட்டு வந்து பணம் வராதவங்க, நான் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா எல்லாம் வந்து எல்லாமே எனக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்றத நம்ம சேனல் மூலிமா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். முகாம் வந்து கம்பல்சரியாக வந்து நடத்தப்படும். எந்தெந்த இடத்துல முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்காவில் எந்த உங்கள் வில்லேஜில் நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ண வரும். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை மாதம் முதல் வாரத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் பதவி செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதில் பேசி கொண்டிருந்த அமைச்சர் கீதா ஜீவனே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். எனவே ரேஷன் கடையில் கைரேகை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போயின்னு இருக்குது. நீங்கள் ரேஷன் கார்டில் கைரேகை வைக்கலாம், அந்த கைரேகை வச்சு அப்டேட் பண்ணிக்கிங்க. கண்விழி ரேகை வந்து வைக்கலன்னா அதையும் வந்து கண்விழி ரேகை வந்து ரேஷன் கார்டில் போயிட்டு வந்து வச்சு அப்டேட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக்காக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கட்டாயப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு தமிழக அரசு மூலிமா. அதனால் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றது சம்மந்தமாக வந்து பேசியிருந்தாங்க. அதே டைமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச நியூஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக வந்து என்னென்ன ப்ரூஃப் வந்து தேவையோ அதை ஃபுல்லாக முன்கூட்டியே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு முக்கியமான 4 ஆவணம்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம். இது அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின் கட்டண ரசீது பொறுத்த அளவுக்கு நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த மின் கட்டண ரசீது கொடுங்க, இல்லை வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த மின் கட்டண ரசீது வந்து கொடுங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு ஒரே அட்டை தான் வந்து இருக்கும். அதே போல் வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய மகளிர்கள் வந்து ப்ரைமரியாக ஒரு 2-3 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து ப்ரைமரியாக ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டில் ப்ரைமரியாக லிங்க்கில் இருக்கும். அந்த என்பிசி ஆதார் சீடிங்கில் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது செக் பண்ண உங்களுக்கு தெரியலனா வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, அதை வீடியோ போடுறது கூட வந்து ட்ரை பண்ணுறேன். அதுபோல் ப்ரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்பிசிஐ லிங்க்கில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் மாதம் ரூபாய் 1000 வந்து ஏறும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரீசனாக வந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம்.
டெய்லியும் இதே போல் அப்டேட் வீடியோவும் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கீம் இப்போ வந்து கலைஞர் கனவு இல்லம் சம்மந்தமாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பிஎம் கிசான் சம்மந்தமாக வந்து வீடியோ வந்து போடுறோம். இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக வந்து வீடியோ வந்து போட போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலோட லிங்க்கை வந்து அனுப்புங்க. இந்த வீடியோட லிங்க்கை வந்து அனுப்புங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றத வந்து முக்கியமாக வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.